ப்ராப்ளம் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ அடுத்த ஆட்கள் வர்றதுக்கு இன்னும் ஒரு நாள்ல வந்துருவாங்க, இல்ல 2 நாள் ஆகும். ஐயோ சார் சார் ஐயோ ஒப்பீனியன் இருக்கு. ஐயோ நான் ஒண்ணு கூட நான் ஒத்திர போக முடியும் வீட்டில். எனக்கு பயமா இருக்குங்க. ஒரு சவுண்ட் தான் வருது எனக்கு. இல்லை சார் நல்லா இருப்பீங்க விட்டுருங்க. அவங்க கூட சேர்ந்து பாருங்க. இல்லைங்க, என்னங்க இதுவும் ஒரு போட்டியில் ஒரு பகுதி தானே. ஐயோ நான் ஏங்க, நான் உங்களை போய் அங்க பாருங்க வீடுன்னா எல்லா கேமராலையும் நீங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கேமராவா பார்த்து பேசுறீங்களா இல்லையா நீங்க? ஐயோ நான் இங்க உட்காந்து என்ன ஆட்கள் பார்த்தா எனக்கு ஒரு பயம் கொடுக்க, எனக்கு நெஞ்சு பக்குன்னு வருது. எனக்கு நான் ஒத்திர விட இப்படி இருக்க முடியாது சார். நல்லா இருக்கு. நானும் அவங்க கூட வந்துடுறேன் சார். சரி உட்காருங்க. நான் இந்த டெக்னிக்கல் இது சரியாயிடுங்களா? ஆகாதா? என்னங்க காலையில 4 மணிக்குள்ள பண்ணிடுவீங்களா? ஐயோ 4 மணி மூச்சுல பேர் எனக்கு சார். நல்லா இருக்கு செய்யுங்க. எனக்கு பாருங்க, எனக்கு வேணாம் உங்களுக்கு வேணாம். எத்தனை மணிக்கு யாராவது ஒருத்தரையாவது உள்ள அனுப்ப வேணாம்ல? பயப்படுறாரு அவரு. முடியாதா? என்ன அப்படி பழிச்சு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்றீங்க? சரி கொஞ்சம் 4:30. என்னங்க அரை மணி நேரம் கூட்டிட்டீங்க. 4:30 மணிங்க. ஐயோ கையெழுத்து நல்லா இருக்கு. கை கும்பிடுறது நல்லா இருப்பீங்க. யாராவது ஒரு ஆள் தான் அனுப்புங்க. ஒருத்தர் இருக்கு. ஒரு நாள் இருந்து கிடையாது. எப்படி நீங்க அங்க சவுண்ட் கேட்டாலே நான் அப்படி நெஞ்ச நடுங்க எனக்கு. இல்ல இதெல்லாம் விட்டுட்டு நைட்டு சமையலுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நைட்டு சாப்பாடு அதுல கொஞ்ச நேரம் ஓடிடு. பசியே இப்ப எடுக்கல. இப்ப எனக்கு நெஞ்சுதான் படப்பட்டு வருது. ஒத்திர மணி விட்டுறாங்க. நல்லா இருப்பீங்க. யாராட்டும் ஒரு ஆளாட்டும் விடணும். இல்ல ஒரு ஆளை விடுறதா? ஏங்க ஒரு ஆளை யாராவது விடும், நான் தான் வரணும். அப்படி வாங்க சார். நான் ஒத்து நம்ம நல்லா இருக்க. எனக்கு வேற வேலை இல்லையா? இங்க வேலை கொடுத்துருக்காங்க எனக்கு. ஐயோ என்னங்க நீங்க மொத்த பெரிய வீரன் சொல்லியிருந்தாங்க. ஐயோ சார் நான் எல்லா இதுலயும் பாருங்க. நான் பயப்படுவேன். ஒண்ணு போனா என் பிள்ளைய சார். அதெல்லாம் இந்த பாருங்க, பயப்படுறதும் நீங்க சொன்னதும் எல்லாரும் செய்யக்கூடியதுதான். அது அங்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நல்ல வசதி எல்லாம் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி இங்க போகாது. இங்க ஆட்கள்லாம் இருக்கிறதுக்கு வந்தாங்க ஒருத்தரும் இல்லைங்க. இல்லைங்க, நீங்க தான் முதல் ஆளு. அதுல எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஏவாள் வர ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆதாமா சரி இப்ப பாருங்க, பாத்தீங்களா? இதான் சொன்னேன், டெக்னிக்கலா ஏதோ ப்ராப்ளம். உங்களுக்கு என் படம் தெரியுதா? தெரியலையே. அதான். ஐயோ நெஞ்செல்லாம் ஆடுது சார். சும்மா இருங்க சார். கொண்டு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி நீங்க இருங்க, வரேன் நானு. நான் ஒரு தனியா இருந்தே கிடையாது. நான் வந்த உடனே பார்த்து ஒரு மாதிரி இருக்குங்க. அதான் சவுண்ட் கேட்குன்னா அதான் வெளியே உட்காந்துருந்தேன். இல்ல வேணாம், நீங்க கதவு போட்டுங்க, பயப்படாதீங்க. அது கதவு சாவி பூட்டே இல்ல. இல்ல பூட்டு இல்லையா? ஆமா. போய் திறந்து பாருங்க. பாருங்க ஒண்ணுமே இல்ல. வெளியே இருக்கு சார். பயமா இருக்கு சார். நான் ஒரு நாளும் ஒத்தில எங்கேயுமே போக மாட்டேன். இவ்வளவு பெரிய இடத்துல ஒன்று ஒத்தில விட்டா என்ன செய்வேன்? நான் பயந்தவனு உலகத்துக்கே தெரியும். அப்படி இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு அனுப்புனா என்ன அர்த்தம்?